நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ அதிமுக ஏறக்குறைய அதாவது இபிஎஸ்சினுடைய இபிஎஸ்சினுடைய அலை தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி அடிச்சிக்கிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் அதிமுகவினுடைய பேச்சு தான். அதிமுகவினுடைய கூட்டணிக்கு பார்த்திங்க அப்படின்னா எத்தனை தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தை நேற்று ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று மயிலாப்பூர்லேருந்து கபாலீஸ்வரர் கோயிலில் சாமியை கும்பிட்டுட்டு அதே நேரத்தில் அங்கே உள்ள அம்மன் கோயிலில் சாமியை கும்பிட்டுட்டு ஏறக்குறைய பாஜகவினுடைய கூட்டணி கட்சியினுடைய முன்னாள் கவர்னராக இருந்த முன்னாள் தலைவராக இருந்த அக்கா தமிழிசை அவர்களோட எடப்பாடியார் அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தை வெற்றி பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். ஸோ எங்கே பார்த்தாலும் மக்கள் இபிஎஸ்சியுடைய இந்த வேகத்தையும் அந்த கூட்டணி தர்மத்தையும் இந்த கூட்டணியினுடைய பல விஷயங்களை அந்த கூட்டணியுடைய சாராம்சங்களை அந்த கூட்டணியில் தொகுதிகள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அப்பர் ஹேண்ட் கூட்டணி கொடுத்துருக்காங்கன்றதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எந்தெந்த தொகுதிகள் என்னன்றது ரொம்ப தெளிவாக யார் எங்கே ஜெயிக்க முடியுமோ அதை பிளான் பண்ணி எடப்பாடியார் அவர்கள் ரொம்ப நீட்டாக தோக்கக்கூடிய தொகுதிகளை நீ ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரை போட்டாலும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அதையும் கரெக்டாக டீல் பண்ணியிருக்காங்க. ஜெயிக்கக்கூடிய தொகுதியிலையும் டீல் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் கூட்டணி தர்மத்துக்காக நம்ம அதிமுக ஜெயிக்கவே முடிஞ்சாலும் கூட ஆனால் அது அந்த கூட்டணிக்கு கொடுக்கணும், ஒரு கூட்டணி தர்மத்துக்காக கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நேற்றுலேருந்து ஏறக்குறைய அதாவது இந்த ஸ்விஃப்ட்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ளீன் ஸ்வீப் இருக்கும். ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததுன்னா இப்போது இருக்கக்கூடிய ஆளும் அரசாங்கத்து மேலே மக்கள் வெறுப்பாக இருக்கிறோம். அதெல்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம். கொள்ளை கற்பழிப்பு கஞ்சா அப்படின்னு இல்லாத பிரச்சனை தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் கடந்த 60லேருந்து 75 ஆண்டுகள் இல்லாத பிரச்சனை அனைத்தையும் இந்த திமுக அரசாங்கம் உருவாக்கி விட்டது. மாறாக 75 வருஷமாக இருந்த மொத்த கடனையும் சேர்த்து இந்த 5 வருடங்களில் அப்படியே டபுள் ஆக்கிட்டு போயிட்டாங்க. 5 லட்சம் கோடி 75 வருடங்களாக இருந்த கடன் எப்படி இந்த 5 ஆண்டுகளில் அந்த 5 லட்சத்தை 10 லட்சம் ஆக்கினது எப்படின்னு சொல்லி வரலாற்று சாதனை, ஊழலில் வரலாற்று சாதனை செய்து கொண்டிருக்கிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். ஸோ மக்கள் மிகப்பெரிய வெறுப்புடன் நின்று அந்த ஆட்சியை எப்படியாவது மாற்றி விடணும், ஒரு கிட்டத்தட்ட க்ளீன் ஸ்வீப் கொடுக்கறது மக்கள் ரெடியாக இருக்காங்க. இதில் அதிமுகவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில அதாவது அதிமுகவுடைய நண்பர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு பேசினாங்க. அதிமுகவுடைய மிக முக்கிய தொண்டர்களும் பேசினாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இடங்கள் பாஜக கொடுத்துருக்க வேண்டாம், ஒரு சில இடங்கள் பாமக கொடுத்துருக்க வேண்டாம், அமமுக கொடுத்துருக்க வேண்டாம் அப்படின்லாம் நிறைய பேர் பேசினாங்க வச்சாங்க. ஸோ இதில் என்னென்னா அந்த கூட்டணி தர்மம்ன்றது ரொம்ப முக்கியம். அப்படின்னா தான் அந்த கூட்டணி கட்சியினுடைய அந்த தொண்டர்கள் நம்ம கட்சிக்காக வேலை பார்ப்பாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக அரசியல் தெரிந்த ஒரு நபராக இருக்கக்கூடிய யதார்த்த தலைவர் எடப்பாடி அவர்கள் நல்லா தெரியும். ஏன்னா சும்மா அந்த திமுகவில் நீ ஏன் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும், நாங்கள் என்ன சொல்கிறோமோ அங்கே தான் நிற்கணும், நாங்கள் எழுதி கொடுக்குற இடத்துல நீ நிற்கணும், உனக்கு 6 கிடையாது 5 தான் 10 கிடையாது 8 தான் அப்படின்ற மாதிரி கூட்டணி கட்சிகளை அடிமையாக வச்சோன்னா அவனுக்கு மனசு வராது. இன்றைக்கி ஒரு எடுத்துக்காட்டுக்கு IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்லேருந்து காதர் மொய்தீன் அவர் சொல்கிறாரு, தேமுதிக 6 சீட்டு தான் கொடுப்பேன்னு கிட்ட சொன்னாங்க, அந்த மீதி சீட்லாம் எங்களுக்கு தரதா இருந்தது, இப்போ ஏமாற்றிட்டாங்க, எங்களை 10 சீட்டு கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு ஒவ்வொரு சீட்டு கம்மி பண்ணிட்டாங்க, இல்லை நாங்கள் இருக்கிற சீட்டை அப்படியே கொடுத்துட்டாங்க, நாங்கள் இவ்வளோ உழைச்சிருக்கோம் 5 வருஷமா, இப்போ கையில் தயாரிச்சு இனிமேல் பேசணும் பிரச்சனை இல்லை, ஆனால் இது மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்றார் யார் பாய். ஸோ அப்போ பாய் என்ன சொல்லுவோம், பாய் பேசாதீங்க, கத்தி சத்தமாக பேசாதீங்க, பாஜக உள்ள வந்துடும் அப்படின்னு பாயா உட்கார வேண்டியதான். அதுதான் உண்மை. இன்னைக்கு திமுகவை பொறுத்தவரை திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் திமுகவினுடைய அடிமைகளாக வாய்மூடி மொழியாக திமுக என்ன கொடுத்தாலும் வாங்கிட்டு இருக்குன்ற ஒரு கலை யதார்த்தம். அதுதான் அதாவது அமுக்கிட்டு உட்காரு பொத்திட்டு உட்காருமாங்க, அந்த மாதிரி உட்கார வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதிமுகவில் அப்பர் ஹேண்ட் எப்படின்னா, ஐயா ஒரு பத்திரிகையாளர் எடப்பாடியார்ட்ட கேட்குறாங்க, ஐயா இவங்க எல்லாரும் இந்த கூட்டணி கட்சிக்காரங்க எல்லாரும் இரட்டை இலையில தான் போட்டி பண்ணணுமா, இரட்டை இலையில போட்டி பண்ணணும் நீங்கள் ஏதாவது நிபந்தனை வச்சிருக்கீங்களா? நாங்கள் திமுக மாதிரிலாம் கிடையாது, அது அவங்க விருப்பம், தொகுதி அவங்களுக்கு கொடுத்தாச்சு, அவங்க எந்த சின்னத்தில் நிற்கணுமோ அது அவங்க நிற்கட்டும் அப்படின்னு வெளிப்படையாக ஜேர்னலிஸ்ட்டை பேசுகிறார். இந்த தைரியம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வருமா, இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வருமானா வராது. கூட்டணி கட்சிக்காரனுக்கு அவனோட அங்கீகாரத்தை கொடு, அவனோட சின்னத்தை அவனுக்கு கொடு இப்படின்னு பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர், ஒரு பண்பாளர், ஒரு அன்பாளர், இந்த மாதிரி ஆளுங்க மனசாட்சிக்கு நியாயமாக அடுத்தோட துரோகம் பண்ணக்கூடாது, அடுத்தோட அடிமைத்தனம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர் தான் சிஎம் ஆகிறன்றதான் மக்களுடைய கோரிக்கை. நேற்றுலேருந்து இதை தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூட்டணி தர்மம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எடப்பாடியார் 100% இருக்கிறதுனால ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 2021 தேர்தலில் வெற்றி பெற்ற அவினாசி, கோவை வடக்கு, போலூர், மடத்துக்குளம் இந்த 4 தொகுதியும் அதிமுக தெரிஞ்சே விட்டு கொடுத்துருக்காரு. 2021 தோல்வியுற்ற பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா அவினாசிலையும் கோவை வடக்குலையும் போலூர்லையும் மடத்துக்குளத்துலையும் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 4ஐயும் பார்த்தீங்கன்னா அவினாசி கோவை வடக்கு பாஜக கொடுத்துருக்காங்க, போலூர் பாமக கொடுத்துருக்காங்க, மடத்துக்குளத்தை அமமுக கொடுத்துருக்காங்க. ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு சில அதிமுக தொண்டர்களே பேசுனாங்க. நம்புங்க, வேற ஒன்றும் இல்லை, அதாவது இல்லை நம்பிக்கை தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நம்பினா வெற்றி கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்ற. ஏன் நீங்கள் இப்போ அவினாசியை பொறுத்த வரைக்கும் அவினாசியினுடைய அதாவது வெற்றி வேட்பாளர் எப்போவுமே அவினாசி அதாவது கடந்த 2 முறை அவினாசியில் ஜெயிச்சு யாருன்னா முன்னாள் சட்டமன்ற தலைவர் யார் அப்படின்னா
தனபால் அவர்கள் பார்த்தீங்கன்னா 4 முறை சங்ககிரியில் ஜெயிச்சவர். 4 முறை சங்ககிரியில் ஜெயிக்கும் பொழுது கூட அவரை அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா ராசிபுரத்தில் நிற்க வச்சாங்க. ராசிபுரத்தில் நிற்க வச்சும் ஜெயிச்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவினாசியில் நிற்க வச்சாங்க. அவினாசியில் நிற்க வச்சு ஏறக்குறைய 2 தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு. அப்போ அந்த ஏரியாவில் தனபால் அவர்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய மதிப்பு இருக்குது. ஸோ அதனால் அவங்க சங்ககிரியில் 4 முறை ஜெயிச்சராக இருந்தாலும் அவரை வச்சுட்டு ரிஸ்க் எடுத்து அம்மா ஜெயிச்சு காட்டினாங்க. அதே மாதிரி அவினாசியில் 2 முறை ஜெயிச்ச தனபாலை கொண்டு இன்னொரு இடத்துல நிறுத்தி நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதுதான் அந்த அம்மாவினுடைய வளர்ப்பு. இன்னைக்கு எடப்பாடியார் அதை செய்கிறார். ஸோ அதனால் எடப்பாடியார் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. அவர் கண்டிப்பாக இந்த தடவை அதாவது 10% வித்தியாசத்திலே ஜெயிச்சு காட்டுவார். அவ்வளோதான். 10% வித்தியாசத்திலே ஜெயிச்சு. அதாவது இன்னும் ஒரு தகவல் சொல்லிடுறேன். பெண்ணகரம் தொகுதி இருக்கு இல்லையா, பெண்ணகரம் தொகுதி ப்ராப்பர் அதாவது வன்னியர்கள் இருக்கக்கூடிய பெல்ட்டு. ஆனால் கிட்டத்தட்ட அம்மா அவர்கள் இதற்கு முன்னாடி அதை இந்திய கம்யூனிஸ்ட் கூட கூட்டணி வைக்கும்போது இந்திய கம்யூனிஸ்டில் நஞ்சப்பன்னு ஒரு வேட்பாளர் நிற்க வச்சு அவங்களுக்கு கொடுத்தாங்க. இந்திய கம்யூனிஸ்டுக்கு அந்த தொகுதி எல்லாரும் இப்போ கேட்டது அது வன்னியர் பெல்ட்டு, அதில் போய் இதுக்கு ஒரு கம்யூனிஸ்ட் நிற்க வைக்கிறீங்களே, ஜெயிக்க மாட்டாங்களே அப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது கூட அம்மா நம்பிக்கை வச்சாங்க. கண்டிப்பாக இது ஜாதிக்கு அப்பாற்பட்டு அலை, அதாவது அம்மா ஜெயிக்க வேண்டும், அதிமுக ஜெயிக்க வேண்டும், திமுக என்ற கொடும்பாவி அழிய வேண்டும் என்ற அந்த ஒரு அலை வீசிக்கொண்டிருக்கிறது. அதனால் யாரை எங்கே நிற்க வச்சாலும் ஜெயிப்பாங்க அப்படின்னு அம்மா சொல்லும் பொழுது இன்பசேகரன் என்ற திமுக வேட்பாளரை கிட்டத்தட்ட 12,000 தொகுதி, என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார் இந்த நஞ்சப்பன்ற இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர். இதுதான் அதிமுக இப்படி பல சாதனைகளை செய்தது. இந்த இருக்கக்கூடிய துரைமுருகனுக்கு காட்பாடி, இவர் ஸ்டாலினுக்கு குளத்தூர், ட்ரிபிள்கேன்னு உதயநிதி, அங்கங்கே அவங்கவுங்க இருந்துக்கிட்டு யார் இடம் மாற மாட்டாங்க. அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய காசு பூரா கொட்டி எப்படியாவது ஜெயிக்கிறது. இந்த சோழியே கிடையாது. அதிமுக பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ட்ரையல் அண்ட் எரர் தான். தோத்துட்டு போகிறோம், அடுத்த தடவை பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அதனால் எடப்பாடியார் முழுசாக நம்பிக்கை வைக்கலாம். அந்த நம்பிக்கை வீண் போகாது என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்று சொல்லிக்கொள்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது வித்தியாசம் எப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிற மாதிரி, அதாவது நீங்கள் கூட்டணி கட்சிக்கு எவ்வளோ நியாயமாக இருந்திருக்கீங்க, எவ்வளோ நியாயமாக இருக்கணுன்றதை புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது டிஎம்டிகே 2021 வெறும் 0.43, அதாவது 0.43% தான் மொத்தமே அவங்களுடைய ஓட் ஷேரிங்க. அவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்துருக்கான் டிஎம்கே. ஆனால் விசிகா நெருக்கி 1%, அவனுக்கு 8 சீட்டு தான். சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் 0.85, அவனுக்கு 5 சீட்டு தான். எப்படி 0.99 கிட்டத்தட்ட 1% எடுத்தவனுக்கு 8 சீட்டு, 0.85க்கு 5 சீட்டு, 1.09 எடுத்த இந்திய கம்யூனிஸ்டுக்கு 5 சீட்டு. ஆக தேமுதிகக்கு 10 சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு டீலிங், என்ன ஏதுன்னு தெரியல, கொடுத்துட்டாங்க. இப்போ தேமுதிக அதாவது திமுக கூட்டணியில் இருக்க அனைவரும் அதில் ரொம்ப வெறுப்பாக இருக்காங்க. ஏன்னா விசிகா 1% எடுத்த 2021 வாக்கு சதவீதத்தை ப்ரூவ் பண்ண விசிகாவுக்கு 8 சீட்டு, ஆனால் தேமுதிக 0.5% கீழே இருக்கிறவங்களுக்கு 10 சீட்னா இது எப்படி? அதே மாதிரி 1% இருக்கக்கூடிய சிபிஐக்கு 5 சீட்டு, 0.5% கீழே இருக்க தேமுதிகக்கு 10 சீட்னா எப்படி அப்படின்னு சொல்லி. ஆனால் அதே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அமமுக எடுத்துக்கோங்க, 2.5%, 11 சீட்டு. 3.8% எடுத்த பாமகவுக்கு 18 சீட்டு, 2.62% எடுத்த பாஜகவுக்கு 27 சீட்டு. ஆனால் அவங்க ஆளுங்கட்சி, மத்தியில் ஆளுங்கட்சி. அப்போ இதுதான் உண்மையான ஷீட் ஷேரிங். இதுதான் கரெக்டாக பண்ணியிருக்காரு எடப்பாடியார். ஸோ எடப்பாடியார் மேலே நம்பிக்கை வைங்க. இன்னைக்கு இபிஎஸ் அலை அடிக்கிறது. எடப்பாடியார் மாடல் இஸ் ஆன் த வே. இன்னைக்கு சொல்லியிருக்கான், தெளிவாக ஒன்று சொல்கிறான். அதாவது நரேட்டிவ் வெர்சஸ் டெலிவரி. இன்னைக்கு இடி எக்கனாமிக் டைம்ஸினுடைய எட்ஜ் இன்சைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சர்வே, அந்த சர்வேல 6% வித்தியாசத்தில் எடப்பாடி ஜெயிப்பார்னு போட்டிருக்கான். எக்கனாமிக் டைம் சொல்கிறான், அவன் சொல்கிறான் அதாவது நரேட்டிவ் வெர்சஸ் டெலிவரி. நீ நரேட்டிவ் செட் பண்ணுவ, ஆனால் ஒருத்தர் இங்கே டெலிவரி பண்ணுவார். நரேட்டிவ் செட் பண்ணுறவன், நான் இப்படி இதெல்லாம் கொடுக்குறேன் வைக்கிறேன் நரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்கிறவனுக்கும் உண்மையாக டெலிவரி பண்ணவனுக்கு என்றைக்கு வித்தியாசம் இருக்கும், மக்கள் அதை கண்டுபிடிப்பாங்க. அப்படி தான் நரேட்டிவ் வெர்சஸ் டெலிவரி அப்படின்னு வரும்பொழுது டெலிவர் பண்ணவர், செய்து காட்டியவர், நடத்தி காட்டியவர் எடப்பாடியார் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி அழகாக முடிச்சிருக்கான். 6%. இதுக்கு முன்னாடி மிக நம்ப தகுந்த ஒரு இயான்சன் மேட்ரிஸ் நம்ம பேசணும். அவன் பார்த்தீங்கன்னா 4.5% வித்தியாசத்தில் எடப்பாடியார் ஜெயிப்பார் அப்படின்னு இருக்கான். எப்படி பார்த்தாலும் எடப்பாடியார் அலை தமிழகத்தில் எங்கும் வீச தொடங்கி விட்டது. எடப்பாடியாருடைய சூறாவளி பிரச்சாரம் ஆரம்பித்து விட்டது. ஸோ எடப்பாடியார் தான் வெற்றி பெறுவார். நம்மளோட அடுத்த வீடியோவில் அதிமுக கொடுத்த மிகப்பெரிய, அதாவது விண்ணை பிளக்கும் மக்கள் ரெஸ்பான்ஸ் வெறித்தனமாக இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.